இன்னைக்கு ஹலோ ஃபுட் இஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டி செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.